நிலைப்பாடுகின்ற விழா நடத்தப்போகிறோம். அது காலையில் 11 மணி. அன்று மாலை ராமநாதபுரத்தில் தாயுமான சுவாமிகளுடைய சமாதி. அவர் திருச்சியில் வாழ்ந்திருந்தாலும் சமாதி ராமநாதபுரம் ஊருக்குள்ளேயே வெளிப்பட்டினம் அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துல தாயுமான சுவாமிகளுடைய சமாதி. அது நம்ம திருப்பராய்த்துறை ராமகிருஷ்ணன் தபோவனம் இல்லையா, அவங்க தான் அதை பராமரிப்பு பண்ணாங்க. இவ்வளவு அழகாக நம்ம சாதத்தை தரையில் போட்டு சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க. சுற்றி அழகான சோலை. ராமநாதபுரம் ஊருக்குள்ளேயே ரொம்ப கிட்டக்கிறது. அது மாலை 5:30 7 மணி வரை தாயுமான சுவாமிகளுடைய பாடல்களை பாடுறதுக்கு திருவருள் குருவருள். அதனால 22 நிகழ்வுகள் நாம் செய்ய இருக்கிறோம். வரக்கூடிய நண்பர்கள் விடிகாலம்பர ராமேஸ்வரத்துக்கு வர மாதிரி வந்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் தீர்த்தம் தான் ஆடிட்டு ராமநாதரை பார்த்துட்டு நேராக ராமநாதபுரம் வர வழியில தான் இந்த பிறப்பன் வலசு உச்சிப்புலி அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்கி அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள கிராமத்தில் ஆட்டோ வசதி நிறைய இருக்கு. உச்சிப்புலிங்கிறது மெயின் ரோடு. ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மெயின் ரோடு. அங்கே இறங்கி உள்ள வரும் பிறப்பன் வலசை அப்படிங்கிறது. அங்கே நம்ம மதியம் உணவு கச்சேரி உணவு முடிச்சுட்டு அப்புறம் சாயங்காலம் தாய்மான திருப்பி ராமநாதபுரம் தான் ராமேஸ்வரம் ரிட்டர்ன் வராங்க. ராமநாதபுரம் ராமநாதபுரத்துலேருந்து நீங்கள் வந்துடலாம். முன்கூட்டியே சொல்லிடுறேன். 22 இந்த மாதம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி காலையில் நம்முடைய அம்பாசமுத்திரம் அங்கே இருக்கக்கூடிய அகத்தியர் கோவில் அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்ரமசிங்கபுரம். அன்னைக்கு 2 நிகழ்வு. காலை மாலைங்கிறது இன்னொரு 2-3 நாளில் நம்ம அதை முடிவு பண்ணிடலாம். அன்னைக்கு விக்ரமசிங்கபுரத்தில் மாதவ சிவஞானம் சிவஞான போதம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மெய்கண்டாவதி நூலுக்கு ஆயிரக்கணக்கான பக்கங்களில் விளக்க உரை எழுதினவர் மாதவ சிவஞான மொழி. 8 தொகுதி வந்திருக்கு அவருடைய புத்தகங்கள், அவருடைய பாடல்கள். அவர் தான் நம்ம சோமநாதர் கோயில் சென்னையில் இருக்கு. சோமநாதர் முதுமொழி வெண்பா. அதுக்கப்புறம் அமுதாம்பிகை அங்கே இருக்கிற அப்பாடு. அந்த அமுதாம்பிகை பிள்ளை தமிழ்லாம் பாடியிருக்காரு. நிறைய பாடல்கள் மாதவ சிவஞானம் பாடியிருக்காரு. அவருடைய சமாதி விக்ரமசிங்க. அகத்தியருடைய கோயில் பலகாலம் அகத்தியர் தங்கியிருந்த இடத்துல அகத்தியர் கோயில் அம்பாசமுத்திரத்தில் இருக்கு. இந்த 2 நிகழ்வுகளும் ஜூன் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அங்கே வச்சிருக்கிறோம். வாய்ப்புள்ளவர்கள் சரியா. இந்த நேரம் மட்டும் என்ன நேரங்கிறது இன்னொரு 2-3 நாள் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிடைப்பேன். 22 கணக்கு ராமேஸ்வரம் நிகழ்ச்சி தேதியும் சரி நேரமும் சரி ரெண்டுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால் சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு நான் போன பொருட்கள் சொன்னதான் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இந்த மாதம் 25ஆம் தேதி ரஷ்யா நாட்டுக்கு போகிறேன். அங்கே ஒரு 10 நாட்கள் பயணம். அதை தொடர்ந்து நான் 6ஆம் தேதி ஜூன் 6 தான் இங்கே வருவேன். கரெக்டாக நம்ம வகுப்பு டிஸ்டர்ப் இல்லாமல் போயிட்டு வர மாதிரி இயல்பாக. அதனால் அது முடிச்சுட்டு எப்பொழுதும் போல அடுத்த வகுப்பு 3வது சனிக்கிழமை ஜூன். அது பிரச்சனை இல்லை. அது நான் சரிங்களா. இப்போ வாசித்தீரவே நீங்கள் ஒரு முறை முழு பதிகத்தையும் பாடிடமா. நடை தக்கிட்ட 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 சொல்லிட்டு வாசிக்கிற டக்கு நடுங்க. உயிர நல்குமே
தாழும் மொழிகளே வீடு ரெண்டு வாட்டி இதனுடைய பொருள் பார்த்துட்டு இன்னொரு பதிவும் நம்ம திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பார்க்க போறோம். திருஞான சம்பந்தனும் திருநாவுக்கரசரும் சில தலங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து சென்று பாடியிருக்கிறார். அதுல ஒன்று திருவீழிமிழலை. முதல்ல பெயர் காரணம் தெரிஞ்சுக்கணும். மிழலை அப்படிங்கிறது ஒரு கொடி வகை. அது ஒரு கொடி, மரம் செடி கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒன்று கொடி. அதுல வீழி அப்படிங்கிறது விழுந்த அப்படின்னா நிறைய கீழே படரக்கூடிய மிழலை. வீழி மிழலை அப்படிங்கிறது கொடியோட பெயரால் வந்த பெயர். மரத்தோட பெயரால் வந்தது நமக்கு நிறைய ஊர் இருக்கு. ஆலங்காடு, ஆலமரம் நிறைந்த காடு, அதனால திரு ஆலங்காடு. அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. அது மாதிரி அங்கே தல விருட்சமே என்னது, மிழலை கொடி. இந்த தலத்துல புராண வரலாறு என்ன அப்படின்னா, திருமால் பூஜை செய்த தலம். பல தலங்களை பண்ணியிருக்காரு. இங்க சிவபெருமானுக்கு ஒரு சக்கரம் இருக்கு. இந்த சுதர்சன சக்கரம் யாருக்கு இருந்துச்சுன்னா திருமால்கிட்ட இல்லை, சிவபெருமானுக்கு தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது தெரியாது. அதுவும் நமக்கு ஞானசம்பந்த தேவாரத்தை தான் சொல்றாரு. சலந்தராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். சலந்தராசுரன். அந்த சலந்தராசுரனை கொல்வதற்காக சிவபெருமான் படைத்ததுதான் சக்கரம். இது ஓமமாம் புலியூர் தேவாரத்துல நடுவுல வர பாட்டுல இருக்கு. நம்ம முதல் பாட்டு கடைசி பாட்டு பாடுறதுனால தெரிய மாட்டேங்குது. ஓமமாம் புலியூர். புலியூர்னா இந்த புலிக்கால் முனிவர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ரெண்டு பேர். அந்த வியாக்கிரபாதர் வழிபட்ட தலங்களும் புலியூர் புலியூர்னு முடியும். பெரும்பற்ற புலியூர், பெரும்புலியூர், திருப்பாதிரி புலியூர், எருக்கத்தம் புலியூர். அதுல ஒன்று ஓமமாம் புலியூர். அந்த பாட்டுல சொல்றாரு, சம்பரக்கு அருளி சலந்தரன் வீய தழல் உமிழ் சக்கரம் படைத்த. அந்த சக்கரம் சுத்துச்சுன்னா நெருப்பு பறக்கணும். தழல் உமிழ் சக்கரம் படைத்த யாரு? எம்பெருமானார் சிவபெருமான். அவர்கிட்ட சக்கரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார் யாரு? திருமால். அந்த சக்கரம் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, 1000 தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தார். எங்க திருவீழிமிழலையில வீழிநாத சுவாமிகிட்ட. அப்ப அந்த 1000 மலர்கள்ல ஒரு மலர் குறைஞ்சு போச்சு. சிவபூஜை பண்ணும்போது பாதியில நீக்க கூடாது, சாப்பிடும் பொழுது பாதியில நீக்க கூடாது, யோகா செய்யும் போது பாதியில நீக்க கூடாது. இதெல்லாம் விதி. ஆனா சாப்பிடும் போது தான் போனோட தெரிஞ்சு போகும். போன் பேசிக்கிட்டே சாப்பிடும். அதை விட ஒரு மிகப்பெரிய உடம்புக்கு செய்யற அயோக்கியத்தனம் உலகத்தில் இருக்குமே. ஏன்னா அந்த உணவு அப்படிங்கிறது உணர்வோடு சம்பந்தப்பட்டது. அதனால இன்னிலிருந்து நம்ம திருமுறை மாணவர்கள் ஒரு வச்சுக்கோங்க, சாப்பிடும் போது போன் பேசுவது இல்லை. அதை நான் பின்பற்றுவேன். எத்தனை கால் வந்தாலும் சரி, எத்தனை பேர் கூட்டாலும் சரி, சாப்பிடும் போது பேசணும். அதுக்கப்புறம் பேசிக்கணும். தலை போற விஷயம் அந்த 2 நிமிஷம் 5 நிமிஷத்துல நடக்கும். சரியா? சாப்பிடும் போது எந்திரிக்க.
அது நம்ம வயிற்றுக்கு செய்யற துரோகம். சிவ பூஜை பாதியில வச்சுக்கோங்க. அப்ப இவர் பண்ணிட்டு இருக்கும்போது போய் மலர் போய் எடுத்துட்டு வர முடியாது. சிவபூஜை பண்ணும்போது பேசிக்கிட்டே பண்ணக்கூடாது. யாராவது சொல்லி எடுத்துட்டு வர சொல்ல முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னுடைய கண் மலரை எடுத்து சிவபெருமான அர்ச்சனை செய்ய. இதை சொல்லுவாங்க, அன்னப்பனை நான் சொல்லும்போது வாரியார் சாமி சொல்லுவார், திருமால் தான் முதல்ல கண்தானம் செஞ்சவர். ஏன் அவருடைய பெயர் அந்த அளவுக்கு பிரபலமாகவும் கண்ணப்ப நாயனார் வந்துச்சுன்னா, இவர் எதிர்பாராம செஞ்சார், அவர் எதிர்பார்த்து செஞ்சார் அப்படின்னு. ஒரே விஷயம் தான், கண்தானம் தான் ரெண்டு பேரும், கண்ணால தான் ரெண்டு பேரும் பண்ணாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னு சொல்லி தான் கண்ணை கொடுத்தார் கண்ணப்ப நாயனார். ஆனா இவருக்கு ஒண்ணு வேணும்னு இவர் கண்ணை கொடுத்தார். இது அழகா வாரியார் சாமி சொல்லியிருப்பார். அப்ப அந்த கண்மலரையே அவர் என்ன பண்ணாரா, 1000 மலராக வைக்கும்போது சிவபெருமான் தோன்றி அவருக்கு அந்த சக்கராயுதத்தை என்ன பண்ணாரு, பரிசாக கொடுத்தார். இது சக்கரதானர் அப்படின்னு மாகேஸ்வர வடிவத்தில் ஒண்ணு, சிவபெருமானுடைய மாகேஸ்வர வடிவத்தில் ஒண்ணு சக்கரதானர். இதனுடைய முதல் சிற்பம் எங்க தெரியுமா இருக்கு, திருவேழிமலையில கூட செப்பு சிலை தான். இந்த சிற்பம் யார் தெரியுமா முதல்ல வச்சிருக்காரு, இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில். யாருக்கும் தெரியாது. 1000 தடவை கோயில் போயிருப்பாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில். இந்த சிற்பம் எங்க இருக்குன்னு தெரியுமா, பெரிய கோயில் போனோம் எனக்கு. சுவாமி பெருவுடையாரை வணங்கிட்டு வலது புறமா, பெருவுடையாருக்கு வலது புறமா இறங்குவாங்க. இறங்குற இடத்துல ஒரு லேண்டிங், அப்புறம் தான் ஸ்டெப்ஸ் ஆகுங்க. அந்த லேண்டிங்ல வலது புறம் பாருங்க, சுவாமி உட்கார்ந்துருப்பாரு. கீழே திருமால் அப்படி வணங்கி உட்கார்ந்துருப்பாரு. ஒரு குள்ள போட்டு சக்கரத்தை தூக்கிட்டு முடியாது. அற்புதமான சிற்பம். நான் அடுத்த தடவை போகும்போது போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல போனோம். சக்கரத்தை தூக்கிட்டு வந்த சக்கரதான சிற்பத்தை ராஜராஜ சோழன் இந்த வரலாறு தெரிஞ்சு அதை பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி உலகத்திலேயே சிறந்த அந்த வடிவம் அங்கேயோட சொல்லப்படுறதுதான். அதை போய் நீங்க உட்காந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கோவிலேருந்து உங்களை கருத்தனாதான் வெளில வரும். உள்ள இருக்கிற கருவறையில் இருக்கிற சிவபெருமானை காட்டிலும் நான் சொல்றேன்னு வருத்தப்படாது, அந்த சிவலிங்கத்தை காட்டிலும் பல நேரம் நாங்கள் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி இருக்கிறாங்க. அங்கதான் உட்காந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சிற்பது. அதே மாதிரி கங்காதர் இங்க இருக்காரு. கங்கை வேகமா வருது, பிரவாகமா ஆகாச கங்கை. அந்த ஒற்றை சடையில தாங்குற சிவபெருமான். அது எங்க தெரியுமா இருக்கு, அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். இத்தனை பேர் திருச்சிராப்பள்ளி தாய்மாசாமி கோயில் போயிருக்கீங்க. அது போற வழியில இருக்கு, மேல ஏறி போறோமா, அதுல பல்லவர் காலத்து குடைவரை ஒன்று இருக்கு. அது நம்ம யாரும் போக மாட்டோம். அங்க இருக்கு அந்த சிற்பம். என்னை விட 2 மடங்கு 1.5 மடங்கு உயரம். அப்படியே ஜடையை பிரிச்சு அந்த மாதிரி சிவபெருமான் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஸ்டைலா ஒரே ஒரு கட்டளையை மட்டும் அப்படி கையில வச்சிருப்பாரு. கங்கை அதை உட்கார்ந்து இருக்கிறோம். இனி திருச்சிராப்பள்ளி போனா தாய்மாசாமி நாங்கள் எப்போனாலும் போகலாம், எப்போனாலும் பார்த்துக்கலாம். இந்த பல்லவர் கால குடைவரை கோயில் உள்ள நடுவுல கரெக்டா லெப்ட்ல திரும்பி உள்ள போனீங்கன்னா கங்காதர மூர்த்தி. இதெல்லாம் பல்லவர் காலத்துல பண்ணதுங்க. மகேந்திரவர்ம பல்லவன் நடிச்சுட்டு இருந்தான். சமணனா இருந்து சைவனா மாறணும், அவன் செஞ்சு வச்சிருந்தான் இந்த இதை. இந்த மாதிரி அற்புதமான சில சிற்பங்கள். இந்த மாதிரி வீணை வச்சிருக்கிற தட்சிணாமூர்த்தி ஏன் பார்த்துருக்கீங்களா, திருப்பூர் திருப்பந்தூர்ல தட்சிணாமூர்த்தி வீணை, மிக நல்ல வீணை கடவி அப்படின்னு சொல்றோம்ல, வேயூர் துறைமுகம். அது எங்க வச்சிருக்காருன்னா திருப்பந்தூர்ல இருக்க தட்சிணாமூர்த்தி வீணாதர தட்சிணாமூர்த்தி. திருவாரூர்ல இருக்க தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி. ஒரு தட்சிணாமூர்த்தி வரலாறு இருக்கு, ஒவ்வொரு விநாயகருக்கும் வரலாறு இருக்கு. விநாயகர் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேரு. அது மாதிரி அந்த சிவபெருமானின் சிற்ப அழகுல நீங்க போய் பார்க்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் போய் அதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா. வில்லேந்திய வேலவர் திருவையாறுல மட்டும்தான் கையில வில் வச்சிருப்பாரு. வில்லேந்திய வேலவர் சிற்பம். மற்ற எல்லா இடத்துலயும் வேலவர் வேல்தான் இருக்கும். திருவையாறுல வேல் இருக்காது, வில்லுதான். வில்லேந்திய வேலவர் சிற்பம். அது மாதிரி ஒவ்வொரு தலங்கள்ல அந்த சிற்பம். அது எது சொல்ல வந்தேன்னா, இந்த சக்கராயுதம் கொடுத்த தலம் வீழிமலை. கதைக்கு வந்துடும். அப்படியே போயிட்டு கடைசியிலே அவர் வீழிமலை பார்க்க விளக்கமே சொல்ல முடிச்சிட்டாரு. நிறைய சொற்பொழிவாளர்களுக்கு அது பிரச்சனை உண்டு. எங்க தொடங்கணுன்றது மறந்துடுவாங்க.
இது நம்ம வாரியார் சுவாமிகளை அப்பப்போ வணங்கிக்கிறதுனால அவருடைய பாணி அப்படின்னா எங்க சுத்தினாலும் அந்த கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நிற்பார். அதனால அவரை வழிபடுறதுனால நமக்கு அந்த அருளை அவர் தருகிறார். இப்போ வீழி விடலை புராண சிறப்புங்கிறது சக்கரதானராக பெருமான் அருள் புரிந்தார். அடுத்தது அந்த திருவேழிமலையில திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த ஊருக்கு முதலாக செல்லும் பொழுது அந்த ஊர்ல கடுமையான பஞ்சம், பல ஆண்டு காலம் மழையே இல்லை. அப்ப நாம வந்தோமா, நமக்கு ஏதோ ஒரு இடத்துல சோறு போட்டாங்களா, சாமி கும்பிட்டோமா, ஒரு பாட்டை பாடணுமா, போனோமா அப்படின்னு இல்லை. எங்க போனாலும் அவங்க சமூக பணி, அப்புறம் தான் சமய பணி. அதனால இந்த ஊர்ல பஞ்சம் தீருகிற வரை நாம இங்கே தொண்டு செய்வோம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்றாங்க. கிழக்கு மேற்குமாக 2 மடங்களை அமைத்துக் கொள்கிறார். திருநாவுக்கரசர் ஒரு பக்கம் மடம் அமைச்சுக்கிறாரு, திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசர் தினமும் உழவார பணி செய்து அந்த ஊரை சுத்தப்படுத்தி அதில் சொல்றார் சேக்கிழார், பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்து ஏற்றி. முதல்ல பார் வாழறதுக்காக, அப்புறம் தான் பணிந்து ஏற்றினார். முதல்ல என்னது ஊர் வேலை, அப்புறம் தான் வழிபாடு. பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்து ஏற்றி. சரியா? அப்ப திருஞான சம்பந்தர் தினமும் போய் சாமிகிட்ட போய் நின்று காசு கேட்பார். திருநாவுக்கரசர் அப்படி வேலையெல்லாம் செஞ்சுட்டு போய் நிற்பார். 2 பேருக்கும் சுவாமி காசு கொடுத்தான். இன்னமும் அந்த பலிபீடம் இருக்கு, படிக்காசு கொடுத்த இடம். அதுல திருநாவுக்கரசருடைய மடத்துல டான்னு 12 மணி ஆனா அன்னபாலி நடக்குது. திருஞான சம்பந்தர் மடத்துல 1 மணி 2 மணி 3 மணி 4 மணின்னு தொடர்ந்து தாமதம் ஆயிட்டு இருக்கு. திருஞான சம்பந்தருக்கு என்னடா இப்படி ஆகுது கேட்டபோது, நீங்க கொடுக்குற காசு எல்லாம் ஃபாரின் கரன்சியா இருக்கு, அது எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு வரதுக்கு டிலே ஆகும். அப்படி நம்ம இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தோட பேசினா தான் கதையை கொண்டு போக முடியும். நீங்க வந்து வாசியோட காசு கொடுத்தாரு அப்படின்லாம் சொன்னா புரியாது. என்ன காசு கொடுத்தாரு? வேணும்னே சிவபெருமான், அவர் எந்நாட்டவருக்கும் இறைவன் இல்லையா, அதனால அவருக்கு எல்லா காசும் அவர் இருக்கும். தென்னாட்டுடைய சிவன் தான், ஆனா அவர் எந்நாட்டவருக்கும் இறைவன்றதுனால ஒரு பெரிய ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால வேணும்னே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காரு. திருஞான சம்பந்தருக்கு புரியல, அப்பர் பெருமான் மட்டும் கொடுக்குறாரு, நமக்கு மட்டும். அப்புறம் தான் அப்பர் பெருமான் வேலை செஞ்சு கூலி வாங்குறாரு, நம்ம எதுவுமே செய்யல, அதனால நமக்கு சுவாமி இப்படி கொடுக்குறாருன்னு சொல்லி இந்த பாடலை பாடு. ஏன்னா அது குழந்தை, அது போய் உழவாரம் பண்ணி நிற்க முடியாது. இதை விட சின்ன குழந்தை, அது என்ன வேலை செய்ய முடியும்? அப்ப பாடுதலாகிய பணியை நான் செய்யறேன், எனக்கு வாசி இல்லாத காசை கொடு, வாசி தீரவே காசு நல்குவீர். இந்த காசு அப்படிங்கிறது 7ஆம் நூற்றாண்டிலேயே வந்தது. அதுதான் கேஷ்னு பின்னாடி வந்துச்சு. ரூபா நோட்டு நமக்கு பின்னாடி வந்தது. முதல்ல புழக்கத்துல இருந்து என்னது? காசு தான். அதுதான் இங்கிலீஷ்ல கேஷ்னு போச்சு. இந்த பாட்டுல எத்தனை இங்கிலீஷ் வேர்டு இருக்குன்னு நான் சொல்றேன். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிடலை. எப்படி சொல்றாரு? குற்றமே இல்லாத மிடலையில் இருக்கிற நீ இந்த மாதிரி பண்ணலாமா? இது உனக்கு அழகா எப்படி கேட்குது பாருங்க. மாசில் மிடலையே, ஏசல் இல்லையே. நீ நல்ல காசை கொடுத்தா உன்னை யார் ஏச போற? உன்னை யார் திட்ட போற? அடுத்து இறைவராயினீர். ஒரு தலைவன் பண்ற வேலையா அது? இறைவன் தான் நல்ல தலைவன். இறைவராயினீர், எனக்கு பாஸ் நீர், நீ சம்பளத்துக்கு கொடுக்கலாமா? இறைவராயினீர் மறைகொள் மிடலை. இந்த ஊரில் மறை பேசக்கூடியவர்கள், மறைன்னா வேதம். இன்னொரு பாட்டு சொல்லுவாரு, அங்க இருக்கிற கிளி கூட வேதத்துக்கு பொருள் சொல்லுவோம். வேதத்தை சொல்லுதுன்னா கேட்டு சொல்லுது, ஆனா அது என்ன பண்ணுது? வேதத்துக்கு விளக்கம் உரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அந்த கிளி ட்ரெயின் ஆயிருக்கும் பாருங்க, எந்த அளவுக்கு அந்த ஊர்ல வேதங்கள் இருந்திருக்கும் பாருங்க. இன்னும் சொல்றேன், இன்னைக்கும் திருவெழிமலையில நூற்றுக்கணக்கான கிளிகள் இருக்கும். இதுல ஒண்ணு, இப்ப எத்தனை பேர் திருவெழிமலை போயிருக்கீங்க? எடுத்து மாட்டீங்க, போனாலும் வேணாம்னு சொல்லிடணும். என்ன தேவை கேட்பாரு, போயிருக்கீங்க? கிளி துவாரம் பார்த்துருக்கீங்களா? இல்ல, கருவறைக்கு நேரு பின்னாடி. அது இன்னும் கோவில்லாம் கூட்டினதுக்கு அப்புறம் கிளி உள்ள போயிட்டு வெளில வரும். நான் பார்த்துருக்கேன். இந்த 21ஆம் நூற்றாண்டு நடக்குது. கிளி உள்ள போகுங்க கருவறைக்கு நேரா, சரியா பின்னாடி சுவாமிக்கு பின்னாடி கிளி துவாரம் ஒரு துவாரம் இருக்கு. உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அது என்ன பண்ணுது எது பண்ணு தெரியாது, சொயின்னு வெளியில வந்துடும்.
கோவில் கூட்டினதுக்கு அப்புறம் பார்க்கணும். நான் வெளியிலாம் அதாவது கருவறையெல்லாம் சாத்திடுவாங்க, வெளி கேட்டு மட்டும் திறந்துடும். அப்போ நான் வெயிட் பண்ணி அதை பார்த்தேன். அவர் சொன்னார் இதனால கிளி வரும் பாருங்க அப்படின்னு. இன்னமும் நடக்குது. அதனால மறைகுள் மிடலை, மறைன வேதம், கரைகுள் காசினி. இந்த கரை என்பது செல்லுபடியாகும் காசு. கரை கொண்ட காசினை முறைமே நல்குமே, முறைப்படுத்தி கொடு. அடுத்தது கொஞ்ச ஆரம்பிக்கிறார். அடுத்தது சாமி கொடுக்கல, அடுத்து கொஞ்ச இருப்பாங்க. செக்கச்சவே இருக்கிறீங்க சாமி. செய்ய மேனி, செய்ய என்றால் சிவந்த மேனி, பொன்னார் மேனி என்று சொல்றோம் இல்லையா. மெய்கொள் மிடலை, உண்மை பேசுறவங்க இருக்கிற இடத்துல பொய்யான காசு கொடுக்கலாமா? மெய்கொள் மிடலை பைகொள் அரவி நீர், விஷப்பையை உடைய அரவத்தை உடையவன் நீ. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல விஷத்தை நீ எடுத்துக்கிட்டு அமுதத்தை எங்களுக்கு கொடுத்த. இந்த இடத்துல ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பு பொருள். ஏன் பைகொள் அரவி நீர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வரி அடுத்த வார்த்தை பாருங்க, உய்ய நல்லுமே, நாங்கள் உய்யுமாறு பழைக்குமாறு அப்படின்னு நினைப்போம். விஷத்தை நீ எடுத்துட்டு அமுதத்தை கொடுத்தீங்க அன்னைக்கு, அதே மாதிரி நல்ல காசை எங்களுக்கு கொடு, அப்பதான் நாங்கள் உய்ய முடியும். அடுத்து நீரு பூசி நீர். இதுல நான் சொன்னேன் முதல் 2 வரி கீழே, அடுத்த 2 வரி மேல. சுவாமி அமைச்சிருக்கிறதே அப்படி அமைச்சிருக்காரு ஞானசம்பந்த சுவாமி. எதெல்லாம் மேல் நோக்கி போகுமோ அதெல்லாம் 2 4 ரெட்டப்படையில் வரும். கீழ் நோக்கி போறது எல்லாமே ஒத்தப்படையில் இருக்கும். இப்ப பாருங்க, நீரு பூசி நீர். திருநீர் எங்க பூசுவோம்? மேல. ஏறது ஏறி நீர், விடை வாகனத்தில் ஏறி உட்கார்ந்த. அப்ப அதுவும் மேல, அந்த பாட்டு மேல இருக்கும் பாருங்க, 4வது இருக்கும். பாடும்போது நீரு பூசி நீர் ஏறதேறி நீர், எப்படி மேல போது பாருங்க. அப்ப நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அப்படியெல்லாம் உன்னை புகழக்கூடிய கூறு மிடலை என்ன சொல்ற? பேரும் அருளுமே. இந்த பேரு என்றால் செல்வம் சொல்றோம் இல்லையா. 16 பேருகள். பேருனா செல்வம், அருளுமே. அடுத்து பாருங்க, காமன் வேபவோர் தூம கண்ணினி. தூமம்னா புகையோடு வரக்கூடிய நெருப்பு கங்குகளை தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து. காமன்னா யாரு? மன்மதன். அது கூட வாரியார் சொல்றது ஞாபகம் வருது. He is common to all. அதெல்லாம் அவனுக்கு காமன் பேர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொல்லுவார் நடுவுல. அவன் எல்லாருக்கும் காமனா இருக்கிறதுனால அவனுக்கு பேர் காமனா இல்லையா. காமன் வேபவோர் தூம கண்ணினி நாமம் மிடலை. இவனுடைய திருநாமம் இருக்கக்கூடிய மிடலை சேமம் நல்குமே. சேமம் அப்படிங்கிறது தமிழ் படத்துல சேமம், நலத்தை கொடு. அடுத்தது பிணிகொள் சடை. சடை எங்க இருக்கு சுவாமிக்கு? மேல, பாட்டு மேல இருக்கு. பிணிகொள் சடையினீர், பிணித்த சடை இல்லையா. பிணித்தன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்த, அதுக்கு பேர் கற்றைன்னு பேர். சின்ன குழந்தைங்களுக்கு மொட்டடிக்க லேட் ஆச்சுன்னா சடை பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் சுவாமியுடைய சடை. இன்னும் நீங்க நார்த்தெல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி அகோரிகளை நீங்க பார்க்கலாம். சடை பிடிச்சி கிடக்க முடியும், முடியெல்லாம் நீங்க பிரிக்கலாம் முடியாது, சீப்பு வச்சு சீவெல்லாம் முடியாது, சீப்பு பல்லெல்லாம் உடஞ்சிப்படும், அப்படி இருப்பாங்க அகோரிகள். அதுதான் பிணிகொள் சடையினி. உன்னுடைய கண்டம் எப்படி இருக்கு? மணிகொள் மிடறினி. மணி என்பது இந்த இடத்துல டாலர் மணி, அந்த மணி அல்ல. மணினா நிறத்தை குறிக்கக்கூடிய, நீல நிறத்திற்கு மணி என்று பெயர். அதனால சிவபெருமானுக்கு மணிகண்டன். சிவபெருமானுடைய சொல் ஐயப்பனுடைய பேராயிடுச்சு. மணிகண்டன் என்ற சொல் யாருடைய பேரு? சிவபெருமான். மண்ணின்றி விண்கொடுக்கும் மணிகண்டன் மருந்தும் இடம் எங்க இருக்கு? திரு புள்ளிருக்கு வெள்ளூர் தேவாரத்தில் சொல்றார். மணிகண்டன் பேர் யாருக்கு உண்டு? சிவபெருமானுக்கு சொல்றார். அப்ப மணி என்று சொன்னால் நீலம். அதனாலதான் பெருமான் நீலங்கிறோம், மணிவண்ணன் அவனுக்கு பேர். இப்போ ஒன்னோட ஒண்ணு நீங்க அப்படியே தொடர்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா புரியும். ஏன் மாலே மணிவண்ணா? மால் என்றாலும் கருணை என்று பொருள். மால்னா கருணை. மாலே மணிவண்ணா என்று ஆண்டாள் பாடுவார். மணிவண்ணம் என்றால் நீல நிற வண்ணம். இப்போ வரும் புரியும். பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடறினீர், நீல நிறமான மிடரை உடையும். அணிகொள் மிடலில், அழகான மிடலில் இருக்கக்கூடிய பணி கொண்டு அருள்வி. என்னுடைய பாடுற பணியை கொண்டு எனக்கு அருள். அதை எடுத்துக்கோ, நான் செய்யற வேலையா எடுத்துக்கோ. பாடும் பணியே பணியாய் அருள்வாய்னு இதை வச்சுதான் அன்னைக்கு பின்னாடி பாடியிருப்பார். பாடுறது ஒரு வேலை. அடுத்து பாருங்க, மங்கை பங்கினி. நேரம் அம்மாட்ட போயிட்டார், அப்பா தரமாட்டேங்கிறது. உடனே என்ன பண்ணிட்டாரு? இடது பக்கம் பார்க்கிறார், அம்மா நிற்கிறார். உடனே மங்கை பங்கினீர்
துங்க மிடலையில், துங்க என்றால் உயர்ந்த, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ராஜாதிராஜ துங்கன்னு ஒரு நூல், துங்கன்னா உயர்ந்த, துங்க மிடலையில் கங்கை முடியினீர், கங்கையை முடியில் கொண்டவனே சங்கை தவிர்த்தேன். சங்கை என்றால் துன்பம், துயரம். சங்கை அறவே அப்படின்னு ஒரு பாட்டே வரும் அருணகிரிநாதர் திருப்புகழ்ல. சங்கை அறவே, துன்பத்தை நீக்கவே. கங்கை முடியினீர் சங்கை தவிர்த்தீர். அடுத்து சொன்னார் அரக்கன் நெறிதர, 8வது பாட்டு. அந்த அரக்கன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு காலை வச்சு நெரிச்ச, அப்புறம் அவன் தப்பை மன்னிச்சு அவனுக்கு அருள் செஞ்சில்ல, அது மாதிரி எனக்கு செய். அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினி. இதுதான் ரொம்ப முக்கியம். பறக்கும் மிடலை, பறந்து இருக்கக்கூடிய மிடலை கொடி. பறவை அப்படின்னு கடலுக்கு ஒரு பேர் தெரியுமா? ஏன்னா பறந்து விரிந்து இருப்பதால் பறவை, ஒரு ஊர் பேரு பறவைன்னு இருக்கு. அந்த நாகப்பட்டினத்துல சிவபெருமான் ஆடிய நடனத்துக்கு பேரு பரவ தரங்கா நடனம். திருவாரூர்ல அச்சபா நடனம், குக்குட நடனம், இதெல்லாம் ஒரு 8 விதமான நடனம் பெருமானுக்கு உண்டு. அதுல நாகப்பட்டினத்துல அவர் ஆடின நடந்துகிறது அலை மாதிரி ஆடினாராம். அதனால அதுக்கு பரவ தரங்கா நடனம். தரங்கம்னா கடல், பறவைனா பறந்து இருக்கக்கூடிய கடல். இங்க பாருங்க, இப்ப பறக்கும் நிழலி கரக்கை தவிர்வினை. கரக்கை என்றால் மறைப்பு என்று பொருள் இல்லையா? இது பாருங்க அப்படியே கரப்ஷன். ஆங்கிலத்தில் என்ன பேரு? கரப்ஷன், மறைச்சு வைக்கிறது. மறைஞ்சு வாழ்ற பூச்சிக்கு கரப்பாம்பூச்சி பேரு. எல்லாத்துக்கும் இடைநிறாக போடும். கரப்பு என்ற சொல் மறைத்தல் என்று பொருள். இதுல சுவாமி திருநாவுக்கரசர் ஒரு பாட்டில் சொல்றார், இறப்பவர்களுக்கு ஈய வைத்தார், ஈபவர்களுக்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுநரகம் வைத்தார். மறைச்சு வைக்கிறியா? உனக்கு நரகம் எங்க வச்சா தெரியுமா? வெளியில வைக்கல நரகம், அங்கங்கே வைக்கிற. ஊழல் பண்ணவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு நரகம் இங்கே தான் இருக்கு. எத்தனையோ பேர் நம்ம பார்க்கணும், எப்படி எப்படியோ இருந்தவங்க எப்படி எப்படி இருக்கிறாங்கன்றது பார்க்கணும். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் இல்லையா? அதனால கரக்கை தவிர்க்கணும்னா எனக்குரிய காசை நீ மறைச்சு வச்சிருக்கல, அதை தவிர்த்துக்கோ, ஊழல் பண்ணாத சாமி அப்படின்னு சாமி மறைச்சு. அடுத்தது அயனும் மாலுமாய் முயலும் முடியும். அவர்கள் அடிமுடி தேடி கண்டுபிடிக்க முடியாதவன், ஆனால் எங்களுக்கு இயல்பானவன், இயலும் முடியும். நீ விழிமொழிக்கு வந்தா உன்னை நாங்கள் பார்த்துக்க முடியும். இயலும் விடலையில் பயனும் அருள், எங்களுக்கு பயனை அருள் செய்வார். அடுத்தது 11வது பாடல் சமணர்களையும் பௌத்தர்களையும் சொல்லுவார். பரிகுள் தலையினர். சைவத்துல மற்ற சமயத்திலேயே மொட்டை அடிக்கிறது உண்டு. ஆனா சமணர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு விரதம். என்ன விரதம்னா ரொம்ப கொடுமையான, ஒவ்வொரு முடியா கையில புடுங்கி எடுப்பாங்க. இது ஒரு நாள் பூரா நடக்கும். நான் பார்த்தது, நீங்க யாரும் பார்த்துருக்கீங்க? தஞ்சாவூர்ல சமண தெரு இருக்கு. இன்னமும் ஒரு ஜெயின்ஸ் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்றது, ஒரு அம்மையார் இந்த விரதம் இருக்கும் பொழுது ஒரு பெரிய விழா நடக்கும். அவர்களுடைய முடியை அவர்களே ஒவ்வொன்றாக கைகளால், சமண விரதம் போல உலகத்திலேயே கடுமையான விரதம் கிடையாது. இப்ப அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை தடை பண்ணிட்டாங்க. ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கண்ணால பார்த்தேன். தஞ்சாவூர்ல கரந்தைன்னு ஒரு பகுதி, தஞ்சாவூர். அந்த கரந்தைங்கிற இடத்துல இன்னும் சமண கோயில் இருக்குங்க. நான் ராஜராஜ சோழன் சமண பள்ளிகளுக்கும் நிபந்தனை கொடுக்குறது தஞ்சாவூர்ல இருக்கு. அதுல ஒரு அம்மா இருந்தாங்க ஒரு நாள். அவங்க 80 வயசு. ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க முடிய கையால் இருக்கும். அது ஒரு பெரிய விரதம். நூற்றுக்கணக்கான பேர் அதை உட்காந்து பார்ப்பாங்க. அது அவங்களுடைய மிகப்பெரிய உயர்ந்த விரதம். அதான் சொல்ற பரிகுள் தலையினார். எப்பொழுதும் பறித்தல் நடந்து பிடுங்குது, பிடுங்கும் தலை. அறிவது அறியல, அவங்களுக்கு செய்யலாமா கூடாதுன்றது தெரியாது. வெறிகுள் மிடலை ஈர். வெறினா இந்த இடத்துல வெறின்னு அந்த வெறி இல்லை, நல்ல வாசனைக்கு பேர் என்னது? வெறி. வெறிகுள் கொன்றை அப்படின்னு ஒரு சங்கே. கொன்றைக்கு நல்ல வாசனை, கொன்றை வெறி அப்படின்னா வாசனை என்றார். பிரிவது அறியது, உன்னை விட்டு நாங்கள் எப்படி பிரிய முடியும்? அடுத்து சொல்ற காளி மாநகர் சரண்டர், சரணாகதி தத்துவம். திருமால் வழிபாடு செய்யறவங்களுக்கு முக்கியமா சொல்லுவாங்க. அது பேர் பிரபத்தி. பக்தி பிரபத்தி. மர்க்கட நியாயம், மார்ச்சால நியாயம், 2 நியாயம். நியாயம்னா வழி, உபாயம். மர்க்கட நியாயம்,
மாற்றாளர் அப்படின்னா பூனைக்குட்டி தத்துவம், குரங்குக்குட்டி தத்துவம்னு சொல்றோம். ரெண்டு தத்துவம். இறைவனை அடைவதற்கு ரெண்டு தத்துவத்தை வைணவம் சொல்லுது. குரங்கு குட்டி தத்துவம்னா என்னன்னா, குட்டி குரங்கை பற்றி கொள்வது. அதுபோல பக்தன் இறைவனை பற்றி கொள்வது, அது குரங்கு குட்டி தத்துவம். பூனைக்குட்டி தத்துவம் தெரியுமா? நீ இறைவனை சரணடைச்சிரு, அவன் உன்னை பார்த்துப்பான். குட்டி பாதுகாப்பா இருக்காது. பூனை போய் எடுத்துட்டு வந்து பாதுகாப்பான இடத்த மாத்திக்கிட்டே இருக்கும் தெரியுமா? பூனைக்குட்டி மட்டும் ஒரே இடத்துல இருக்காது. வாயால கப்பி 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 கொண்டு போய் இடத்த மாத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய நாய் இல்லை வேற ஏதாச்சும் பறந்து குட்டியை தூக்கி விழுந்து குட்டியை வாயால கவும், பல்லு பதியாம கவும், அப்படி கப்பி எடுத்துருக்கும். அதுக்கு பேரு பூனைக்குட்டி தத்துவம். இது பக்தி, குரங்கு குட்டி. அது பிரபத்தி, சரணாகதி. இந்த சரணாகதிங்கிறது சரண்டர், டோட்டல் சரண்டர். சரணாகதிங்கிறது தான் சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றோம். நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. அப்ப இறைவன்கிட்ட போய் நீ உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அவன் உன்னை பார்க்கணும். அதுதான் இந்த கடைசி பாடல். காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி விடலை மேல் தாழும் மொழிகளில் விழுந்து வணங்குற தாழும் மொழிகளை பணிவா கேட்கிற சாமி, உன் திருவடியை பற்றி கொண்டு நான் கேட்கிறேன், செய்து கொடுக்குறேன்னு அவருக்கு வாசி இல்லாத காசு கிடைத்ததாக வரலாறு. இப்படி இந்த பாட்டு அழகா ஒரு எளிமையான பொருள். சரியா? அடுத்தது